தஞ்சை மாவட்டம் தியாகசமுத்திரம் பகுதியில் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய கோரி கிராம மக்கள் நியூஸ்7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதன் எதிரொலியாக அமைச்சர் ஷாஜஹான் தலைமையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தீனதயாளன், எந்த அளவிற்கு குடிநீர் வீணாக சென்று கொண்டிருந்தது, தற்பொழுது எந்த அளவிற்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா தியாகசமுத்திரம் பகுதியில் திருவையாறு பகுதியில் கும்பகோணம் திருவையாறு நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையில் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாயில் 6 மாத காலங்களாக உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக செல்வதாக வாய்க்காலில் கலப்பதாகவும், மேலும் இதனால் அடிக்கடி இந்த சாலையில் உள்ள பள்ளத்தில் விழுந்து வாகன ஓட்டிகளால் விபத்துகள் நடப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு உடைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயை சரி செய்ய கோரி கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது. செய்தியின் எதிரொலியாக தகவல் அறிந்த தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக சீரமைக்க உத்தரவிட்டு அதிகாரிகள் கூட்டு குடிநீர் குழாயை ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்யும் காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். 6 மாத காலங்களாக குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டிருந்த குழாய்களை சீரமைக்கும் கோரிக்கையை உறுதுணையாக இருந்த நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் அமைச்சர் ஷாஜஹான் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி. இதற்கான முயற்சியை எடுத்ததற்காக உங்களுக்கும் பாராட்டுகள். தியாகசமுத்திரம் ஊராட்சியில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் பைப் லைனில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக தண்ணீரானது வீணாக வாய்க்காலுக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த கோரிக்கையை நியூஸ்7 மூலம் நாங்கள் மக்களுக்கு எடுத்து சென்றோம். மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஷாஜஹான் அவர்கள் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த பைப் லைனை 24 மணி நேரத்தில் சீர் செய்து மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நியூஸ்7 சேனலுக்கும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.